நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதில் 100 படங்கள் பண்ணின ராமநாராயணன் சாரை யாரும் ஒரு இயக்குனராக கொண்டாடுறதில்ல. 6 படங்கள் பண்ணின ஒரு மகேந்திரன் சாரை சும்மா தலைமையில தூக்கி வச்சு 40 வருஷமா கொண்டாடுறீங்க. என்ன இது? ஏன்? இந்த கேள்வி வேணுமில்ல. அப்போ தானே பதில். அதற்கு அவருடைய அந்த மெனக்கடல், ஒரு காட்சியை வசனமே இல்லாமல் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுங்கிற ஒரு மெனக்கடல், இல்லைனா ஒரே வசனத்தை வச்சு எத்தனை ஆங்கிளில் எத்தனை விதமாக அதை பேச வைக்கலாம், இல்லைனா ஒரு வசனத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தினா போதும், இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் மெனக்கடல் 200-300% அவர்கிட்ட இருக்குது. ஒரு சாதாரண படத்துக்கு கூட அவர் அப்படி தான் எடுத்திருக்கார். அந்த ப்ரெசன்டேஷன்னால் காலம் கடந்தும் அந்த இயக்குனர் கொண்டாடப்படுகிறார். இதுதான் என்னுடைய நோட்டு. ஆக நீங்கள் புதுசாக படம் பண்ண வர்றவங்க ப்ரெசன்டேஷன் அது கவனம் செலுத்தணும். அதனால தான் ராமநாராயணன் 100 படம் பண்ணால் கூட நம்ம அவரை பெரிய இயக்குனராக கொண்டாட மாட்டேங்கிறோம். 6 படம் பண்ணாலும் நம்ம அவரை கொண்டாடுறோம். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். ப்ரெசன்டேஷனில் அவ்வளோ இது பண்ணணும், மெனக்கடல் இருக்கு. இப்போ நீங்கள் இந்த புரிதலை வேற மாதிரி இருக்கு. இதை விட மோசமான புரிதல் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்பது. அதனால் இதெல்லாம் அடிபட்டு போய்விடும். விழுங்கள்.